2026 T20 உலக கோப்பைய பாகிஸ்தான் தான் வின் பண்ணும்னு புள்ளி விவரம் சொல்லுதுங்க. எப்படின்ட்டு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி புள்ளி விவரம் என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, ஆஸ்திரேலியா கிட்ட ஜிம்பாப்வே உலக கோப்பை போட்டியில வின் பண்ணா இந்தியா தான் கப்பு அடிச்சிருக்காங்க. 2 வாட்டி உலக கோப்பையை வின் பண்ணிருக்காங்க. T20ல 1, ODIலயும் 1 வின் பண்ணிருக்காங்க இந்திய அணி. இத பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம சேனல்லே போட்டு இருக்கிறோம், மறக்காம பாருங்க. இந்தியாவுக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லான புள்ளி விவரம் இருக்குதோ அதே போல பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான புள்ளி விவரம் இருக்குதுங்க. எப்படின்னா, ஆஸ்திரேலியா குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல நாக் அவுட் ஆனாங்கன்னா பாகிஸ்தான் தான் கப் அடிச்சிருக்காங்க. 1992 உலக கோப்பையில ஆஸ்திரேலியா குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல எலிமினேட் ஆயிட்டாங்க. அந்த உலக கோப்பையில பாகிஸ்தான் இங்கிலாந்து கிட்ட 22 ரன் வித்தியாசத்துல முதலாக உலக கோப்பைய வின் பண்ணிருப்பாங்க பாகிஸ்தான் அணி. 2009 T20 உலக கோப்பையில ஆஸ்திரேலியா அணி குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லயே நாக் அவுட் ஆயிட்டாங்க. அந்த T20 உலக கோப்பையில பாகிஸ்தான் அணி ஸ்ரீலங்கா கிட்ட 8 விக்கெட் வித்தியாசத்துல T20 உலக கோப்பையை வின் பண்ணிருப்பாங்க பாகிஸ்தான் அணி. 2017 நடந்த சாம்பியன் ட்ரோஃபில குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லயே நாக் அவுட் ஆயிருப்பாங்க ஆஸ்திரேலியா அணி. இந்த டோர்னமெண்ட்ல பாகிஸ்தான் அணி யாராலுமே மறக்க முடியாத மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஃபைனல் போட்டியில 180 ரன் வித்தியாசத்துல பாகிஸ்தான் அணி சாம்பியன் ட்ரோஃபியை கைப்பற்றி இருப்பாங்க. 2026 T20 உலக கோப்பையில குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லயே நாக் அவுட் ஆயிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. புள்ளி விவரம் படி பாகிஸ்தான் கப் அடிக்கும்ட்டு பலரும் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. ICC நடத்தின 3 விதமான டோர்னமெண்ட்ல ஆஸ்திரேலியா குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல எலிமினேட் ஆனாங்கன்னா பாகிஸ்தான் கப் அடிச்சிருக்காங்க. 2026 T20 உலக கோப்பையில ஆஸ்திரேலியா சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லயே எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. ஒரு சைடு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தான் உலக கோப்பைய வின் பண்ணோன்ட்டு சொல்றாங்க. இன்னொரு சைடு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் தான் இந்த வாட்டி உலக கோப்பையை வின் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்படியே 2 டீமும் பேசினே இருந்தா சம்பந்தமே இல்லாம ஜிம்பாப்வே உலக கோப்பையை அஷ்னு போயிடுவாங்க போல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.